ஆமோஸ் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், சரிங்களா? யாருமே விழாம இங்க பாருங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா அது 4-5 தடவை விழுந்துதான் எந்திரிச்சு நடக்கும், அப்புறம் தான் ஓடும். சைக்கிள் ஓட்டும் போது எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தானே அப்புறமா ஓட்டுறோம்? யாராவது விழுகாம ஓட்டிருக்கீங்களா? யாரும் ஓட்டல. யாரும் வானத்துல டக்குன்னு குதிச்சு நான் தான் தலைவன் சொல்ல போறது கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து போனதெல்லாம் நடந்து போனதுதான். நிறைய அசிங்கப்பட்டிருக்கிறோம், நிறைய அவமானப்பட்டிருக்கிறோம். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் 70 தடவை விழுந்தாலும் எழுவான். அல்லேலூயா. ஆனா விழுந்து விழுந்து எழுதக்கூடாது. அல்லேலூயா. நீதிமான் 7 தடவை 70 தடவை விழுந்தாலும் எழுவான்னு போட்டுக்குதே. அதனால மறுபடியும் தப்பு பண்ணிட்டு கர்த்தர்ட்ட வருவேன்னா கர்த்தர் பாருங்க வேற மாதிரி பண்ணிடுவார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பிறகு தப்பு செய்யக்கூடாது. நீங்க தப்பு செஞ்சு ஒரு இடத்துல இப்ப பாழா போன ஸ்தலத்துல இருக்கலாம், ஆனா அதை தேவன் பார்த்திருக்கிறாரு. நீங்க எப்போ உங்க தப்ப அறிக்கையிட்டு தேவனே நான் பாவி, என்னை மன்னித்திடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லும் போது அந்த நொடி பொழுதே உங்களை தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தவறுகள் எல்லாம் விட்டு விட்டு தேவனிடத்துல திரும்பும் பொழுது எப்படி இளையகுமாரனை தகப்பன் அன்பாய் வரவேற்று முத்திரை மோதிரத்தை புது வஸ்திரங்களை பாதரட்சியை போட்டு மறுபடியும் வாரிசு உரிமையை கொடுத்தானோ அதே போல தேவன் நம்மை அவர் பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பாழானவைகளை தேவன் கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்கள்ல பாருங்க, சபிக்கப்பட்ட பூமியில ஒண்ணுமே விளையாது. அங்க எலிசா சம்பவத்துல பார்க்கலாம். எரிகோ பக்கத்துல அந்த தண்ணி கெட்ட தண்ணியா இருக்குது, அந்த தண்ணி எதுக்குமே உதவாது. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல ஒரு உப்பை போட்டு அந்த தண்ணியை குடிக்கிற தண்ணியா மாத்திர. ஒரு உப்பு போட்டதுனால அந்த குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா மாறுது. அங்க யாத்ராமத்துல பார்க்கலாம், மாறாவின் நீர் எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. அந்த இடத்துல மோசே கொப்பை வெட்டி போட்ட போது அந்த நீர் மதுரமா மாறி இருக்கு. நம்ம வாழ்க்கையில சரிங்களா, நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கலாம், ஒரே ஓர்ப்பா இருக்கலாம், ஆனா தேவன் அதையும் மறுசீரமைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொன்னதே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் மூலமாக இந்த வார்த்தை வரும். எசேக்கியேல் யாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் பாருங்க, எசேக்கியேல் எடுத்த உடனே எசேக்கியேல் புத்தகத்தை ஓபன் பண்ண உடனே தரிசனம் தான்.